உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன வருபுத்திரன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. ஒரு வாசக நேயர்கள் பாதம் பணிந்து இச்சிறியனுடைய நன்றியும் வணக்கம் தெரிவித்து, இன்று சிவராத்திரி விரதம் நோன்பு இருப்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். இதுதான் சிவன் கட்டளை, இதுதான் சிவன் வாக்கு. என் நேய பெருமக்கள், ஒரு நிமிடம் இந்த ராத்திரியில் உங்களுக்கு என்ன தேவை, அந்த ஆண்டவன் உங்களுக்கு என்ன அன்பு கூர்ந்து கொடுக்கின்றார் என்பதை சிறிது பதிவு செய்ய காத்துள்ளேன். முதல் ஜாமம் கண்டிப்பாக வழிபடக்கூடிய சோமஸ்கந்தர். அவளுக்கு அபிஷேகம் பஞ்சகவியம், அலங்காரம் வில்வம், அர்ச்சனை மலர்கள் தாமரை, அரளி, நிவேதனம் பால், அன்னம், சர்க்கரை. இரண்டாம் ஜாமம் பழங்கள், வில்வம், ரிக்வேதம், சிவபுராணம். முதல் சாமத்துக்கு பாராயணம், பழங்கள், நைவேத்தியம், ரிக்வேதம், சிவபுராணம். முதல் பாகம். இரண்டாம் ஜாமம் வழிபட வேண்டிய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி, அபிஷேகம் பஞ்சாமிர்தம், அலங்காரம் குருந்தை, அர்ச்சனை துளசி. அர்ச்சனை துளசி பார்த்துக்கங்க. வைணவருக்கு வேண்டிய மலர் துளசி சிவனுக்கு உண்டு, சிவனுக்குரிய வில்வம் அங்கே பெருமாளுக்கும் உண்டு. நேயர்கள் தெரிய வேண்டியது. அடுத்தது நிவேதனம் பாயாசம், சர்க்கரை பொங்கல், பழம், பலாப்பழம், துதிகள், யஜுர்வேதம், கீர்த்தி அகவல். யஜுர்வேதம், கீர்த்தி அகவல், இதுதான் மிக முக்கியம். மூன்றாம் ஜாமம் வணங்க வேண்டியவர் லிங்கோத்பவர், மிக முக்கியமான ஜாமம். யாரு எங்க போயிருந்தாலும் வந்து வணங்க வேண்டியது மூன்றாவது ஜாமத்தில். எங்கேருந்து வந்தாலும் மூன்றாவது ஜாமத்துல கலந்து கொண்டால் முக்தியை பெறுவார். அபிஷேகம் தேன் பால், அலங்காரம் கிழுவை அலங்காரம் விழா, அர்ச்சனை 3 இதழ் வில்வம் ஜாதி மலர், 3 இதழ் வில்வம் ஜாதி மலர், மிகப்பெரிய மகா வில்வம், இதெல்லாம் பூஜிப்பது. நிவேதனம் எல் அன்னம், பழம், மாதுளம் பழம், நைவேத்தியம், துதிகள், சாமவேதம். திருவேண்ட பகுதி, திருவேண்ட பகுதி என்பது நேயர்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம்தான். நீங்க என்ன தேவையோ வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் மழுதம் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசென்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பம் என்றோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவை அது சிவன் கொடுப்பார். உங்களுக்கு எந்த நேரத்துல தேவை அதையும் அந்த சிவன் கொடுப்பார். அடுத்து 4ஆம் காலம் வழிபட வேண்டியவர் சந்திரசேகர ரிஷபரூப வாகனத்தில். கரும்புச்சாறு, வாசனை திரவியங்கள், பச்சை கற்பூரங்கள், சந்தனம், பன்னீர், புஷ்பங்கள், அலங்காரம் கருநொச்சி, அலங்காரம் கருநொச்சி அலங்காரம், அர்ச்சனை பூக்கள் நந்தியாவட்டை, நிவேதன வெண்சாதம், துதிகள் அதர்வன வேதம், போற்றி திரு அகவல். போற்றி திரு அகவல் எம்பெருமான் அப்பர் பெருமானுடைய பதிகத்தில் மிக அற்புதமான முதல் பதிகம். கூற்றாயினவர் விளக்கிலேர் கொடுமை பல செய்தனர் நான் அறியேன், ஏற்றார் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன், எப்பொழுதும் போற்றாது என்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டனத்துறை அம்மானே என்று சொல்லியிருக்காரு. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதல கற்றுணர் பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவதும் நம சிவாயவே. அந்த துணை இந்த சிவராத்திரி. மரண பயம் போக்கும் இந்த சிவராத்திரியில். மரண பகம் ஆண்டவனுடைய கட்டளை. முதல் மரண பயம், மரண பயம் நிச்சயமாக. ஏன்னா மனிதனுக்கு பயம் அதுதான். மரணனுக்கு என்ன இருக்கு வேற? 2வது பிறவாவரம், பிறவாத வரம், பெரும் செல்வம், பூர்வ புண்ணியம், தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட புத்திர பாக்கியம்,
தடைப்பட்டு திருமணம், நீண்ட நாள் ராஜாவுக்கு இல்லை, அப்புறம்தான் குழந்தை பிறந்தது. பட்டம், பதவி, தொழில், விருத்தி, எதிர்ப்பு, எதிரி, கடன், உடல் ஆரோக்கியம் அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி. அதுதான் அவனுடைய கட்டளை. அவனுடைய திருவடியை பணிவோம், தொடர்ந்து அவனுடைய பாராயணங்களை பாடுவோம். எங்கு சென்றாலும் அவன் ஒருவன் தான் எல்லா இடத்திலும் நிறைஞ்சு இருக்கக்கூடியவன். மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன். சிவபுராணத்தில் திருவாசகத்துல மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன் என்ற 32வது வரிகளோட இறைவனோட கலந்திருக்கார் நம்ம குருநாதர் ஞானம் மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசக பெருமான் கலந்திருக்கார் என்றால் இதை விட ஆண்டவனுடைய சிறப்பு, ஆண்டவனுடைய கட்டளை என்னவாக நமக்கு இருக்க போகின்றது. எனவே பக்த கொடிகள் ஒரு மனத்தோடு, ஒரு நினைவோடு, அங்கும் இங்கும் இல்லாதபடி ஒரே நினைவோடு, ஒரே மனதோடு இருந்து இறைவனை 4 காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை அத்தனையும் கொடுக்கக்கூடியவன் தான் இறைவன். அத்தனை செல்வமும் கொடுக்கக்கூடியவன் தான் ஆண்டவன் சிவபெருமான். அவனுடைய திருவடியை வணங்கி நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு எம்பெருமான் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மானாட மடுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானலுக்கு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் மிரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திரர் 18 முனியற்ற பாலகருமாட நரை தும்பையருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினைவோட உனைப்பாட என நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே. அப்படிப்பட்ட எம்பெருமான் இதயத்தை இருக்கக்கூடியவன், நம் இதயத்தில் இருக்கக்கூடியவன். ஆட்டம் நின்று விட்டால் இங்கே ஆட்டம் நின்று விடும். அந்த ஆட்டம் நின்று விட்டால் ஆடிய பாதம், தேடிய பாதம், நாடிய வேதங்கள், பாடிய வேதங்கள், எல்லா பாடிய வேதங்களும் தேடிய பாதம் யாரு? அவனுடைய பாதம். அவனுடைய ஒரு வரியை சொல்லி இந்த சிவராத்திரிக்கு எல்லோருக்கும் எல்லா செல்வம் கிடக்க நிச்சயமாக எல்லாம் கிடைக்கிறதுக்கு வேண்டி ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, ஒளிர் வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர் சூழ் கடந்தத உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்தில் தித்திக்கும் தேனே, சித்தத்தில் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக திரு அம்பலம் ஆடரங்காக, வெளிவளர் தெய்வ கூத்தகம் தாயை தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற என் நேய பெருமக்கள் பாதம் பணிந்து எல்லோரும் சிவன் அருள் பெற எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம்.